அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகிலே தனது அடியார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, ஹிதாயத்தின்பால் அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி ஏராளமான நபிமார்களை, தூதுவர்களை அல்லாஹு தஆலா அனுப்ப செய்தார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களிலே ஒரு 25 நபிமார்களை குறித்து அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அவர்களுடைய பெயர்களையும் அவர்களே சிலரது சரித்திரங்களையும் சிலது நீளமாக சிலது குறைவாக அல்லாஹ் இஷாராவாக சொல்ல செய்கிறான். 25 நபிமார்கள். அந்த 25 நபிமார்களிலேயும் குறிப்பாக சில நபிமார்களை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தும் பொழுது, அவர்களை பற்றி நமக்கு திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய சிறப்பை, அவரிடம் இருக்கக்கூடிய அறம் குணத்தை சேர்த்து அல்லாஹு தஆலா இந்த நபி இப்படிப்பட்டவர், இன்னவர் இப்படிப்பட்டவர் என்பதாக சிலாகித்து அல்லாஹு தஆலா சில நபிமார்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறையில் கூறும் பொழுது, ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி இருக்கின்றார்களே, அவர் ஒரு நன்றி பாராட்டக்கூடிய சிறந்த நன்றி உடைய ஒரு அடியாராக இருந்தார் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அபுதன் ஷக்கூரா, ஷுக்குர் செய்யக்கூடிய, நன்றி பாராட்டக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய வகையில் சிறந்தவராக இருந்தார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது, இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நமது நெருங்கிய நண்பனாக, தோழனாக, ஹலீலாக நான் தேர்வு செய்து கொண்டேன், அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீல் என்பதாக அல்லாஹு தஆலா பிரபலப்படுத்துகின்றான். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் பேசினான், அல்லாஹ்விடம் அவரும் பேசினார். எனவே நம்மிடம் பேசிய கலீமுல்லாவாக இருக்குகின்றார் என்பதாக அல்லாஹு தஆலா நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். அதே போல நபியினா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில
இன்னஹு கான சாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதிலே மிக சிறந்தவராக இருந்தார். சாதிகல் வஅத், வாதாவை நிறைவேற்றும் போதிலே உண்மையாளராக இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், கனவு கண்டதை மகனிடத்தில் சொல்லுகின்றார்கள். மகனே, உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன், உடன்படுவாயா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுக்காக நான் உடன்படுவேன் என்பதாக வாக்கு கொடுக்கின்றார்கள். அறுப்பதற்காக அறுப்பிடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை அறுக்க துணியும் பொழுது கழுத்திலே வேகமாகத்தான் அறுக்குகின்றார்கள், அறுபடவில்லை. மகன் கூறுகின்றார்கள், தந்தையே, நான் உங்களுக்கு வாதா செய்ததை போன்று கட்டுப்பட்டு நான் இருந்து விடுவேன், சபுர் செய்வேன். நீங்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பதன் காரணமாக இரக்கத்தினால் கழுத்திலே கத்தியை அழுத்தாமல் வைத்து விட்டீர்கள் போலும். அதனால் உங்கள் கழுத்திலே கண்களை கட்டி கொள்ளுங்கள், உங்களுடைய கண்களை நல்லா அருங்க, முடியெல்லாம் திரும்பி கூட நான் படுத்துக்கிறேன் என்பதாகவெல்லாம் கொடுத்த வாக்கை பாதுகாப்பதிலே அவ்வளவு நேர்த்தியானவர்கள் என்பதாக நபியினா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்றான். அதே போல வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ இன்னஹு கான சித்தீகன் நபியா. இத்ரீஸ் வந்து சித்தீகன் நபியா, நபிமார்களிலே உண்மை பேசுபவர். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ என்ன செய்தின்னு கேட்டால், ஒரு தனிப்பட்ட குணத்தை ஒருவருக்கு சொந்தப்படுத்துவதனால மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவருக்கு தான் அது இருந்துச்சு என்பதாக அல்ல. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருந்தான். இதை சிறப்பித்து கூறும் பொழுது இப்படிப்பட்ட வாசகங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இதை தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ இவர் பொய் சொல்வார் போருக்கு வேற நபி என்பதாகலாம் அர்த்தம் அல்ல. இப்போ எது நம்ம சொல்ல வரோம்னு சொன்னால், அதே நேரத்தில் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அவருடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது எவ்வளவு சொல்லணும். நம்ம நபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சையதுல் அன்பியா, சர்தாரே தோஜஹான், நாயகம் பெருமானார் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேசணும். இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் சொல்லலாம்ல, சொல்ல இல்லை. அல்லாஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னான். திருக்குர்ஆனில் பாருங்க, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நிகரே இல்லை. அவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை சொல்லி மற்ற நபிமார்களை தேர்ட் பர்சண்டாக பேசினான். அந்த மூசா அப்படிப்பட்டவர், ஹாரூன் அப்படிப்பட்டவர், இத்ரீஸ் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு முன்னால் வச்சு சொல்லினான். எதுக்கு? அவர்களை இஷாராவாக தேர்ட் பர்சண்டாக வச்சு சொன்னான். அதை காயிபுன்னு சொல்லுவாங்க அரபியில். ஆனால் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேராக சொல்கிறான், நபியை தாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி ஒரு வாசகத்தை கூறுகின்றான். அந்த வாசகம்தான் இன்றைய பயானுடைய தலைப்பு. நபி அவர்களை பார்த்து தான் சொல்கிறான், அவ்வளவு கண்ணியம், அதற்கு மேல் கண்ணியத்திற்கு ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. அதுக்கு மேலே கண்ணியத்தை சொல்கிறதுக்கு ஒரு வழக்கே கிடையாது, அரபிலே இல்லை. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்துவான். நான் யார் தெரியுமா? இப்போ ஆயத்துல் குர்சி ஓதுறோம்ல, ஆயத்துல் குர்சி ஓதும் பொழுது ஏன் அந்த ஆயத்துல் குர்சி ஒரு ஆயத்துக்கு அவ்வளோ சிறப்புன்னா, அந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு சக்தி மிகுந்தவன், வேறு யாருக்கும் இல்லாத தன்மைகள் அல்லாஹ்வுக்கு என்னவெல்லாம் இருக்குது என்பதை ஒரு ஆயத்தில் சொல்லிடுவான். அதுக்கு விளக்கம் சொல்ல நேரம் பத்தாது, சொல்லிடுவான். சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் பொழுது ஒரு வாசகத்தை சொல்லி தான் முடிப்பான். என்னங்க அது? வஹுவல் அலியுல் அதீம். முடிஞ்சு போச்சு. அந்த ரப்பு அல்லாஹ் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் உள்ளவன், அவன் மிக பிரமாண்டமானவன். அலியுன்னா உயர்ந்தவன், அதீம் என்று சொன்னால் பிரம்மாண்டம், அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதீமுங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. இன்னும் பல ஆயத்துகளில் தன்னை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுதெல்லாம் இந்த அதீமுங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகிப்பான். உதாரணத்துக்கு, லா இலாஹ இல்லாஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் அப்படிங்கிறான். அவனை தவிர வேறு ரப்பு கிடையாது. அந்த ரப்பு யார் தெரியுமா? ரப்பு
அர்ஷுல் அலீமு, அந்த பிரம்மாண்ட அரிஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ். லா இலாஹ இல்லாஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அலீமான அரிஷுக்கு சொந்தக்காரன். அப்போ அரிசுன்னு சொன்னால் நம்ம ஒரு கணிப்பு வச்சுருப்போம். அரிசுன்னு சொன்னாங்க சேரு குர்சி சொல்கிறோம் இல்லையா? அரிசை பற்றி பெருமானார் நிறைய ஹதீஸ்கள் வரும். ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லுவேன். அஅலமு மஹ்லூகாத்தில்லாஹி ஹுவல் அர்ஷ், அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிக பிரம்மாண்ட மேன்மையான ஒரு படைப்பு ஒன்று சொன்னால் அது அரிசு. எப்படி மேன்மை? அஅலமு மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விடவும் பிரம்மாண்டமானது. அஅலமு மினன் நார், நரகத்தை விடவும் பிரம்மாண்டமானது. அஅலமு மினஸ் சமாவாத்தி வல் அர்தி, 7 வானங்கள் 7 பூமிகளை விடவும் பிரம்மாண்டமானது எதுங்க? அல்லாஹ்வுடைய அர்ஷ். தன்னை அந்த அரிசிக்கு சொந்தக்காரன்னு சொல்லும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டம் என்னவா இருக்கும்? அல்லாஹ் அலியுல் அலீமா இருக்கிறான், அவ்வளவு பிரம்மாண்டமானவன். அவனுடைய அரிசி அவன் பெருமைப்படுத்தி சொல்கிறான், அந்த அரிசிக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வார்த்தையை குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் இந்த அலீமுக வார்த்தை வரும். சொல்லும் பொழுதெல்லாம் அதுக்கு நிகராக ஒரு வார்த்தை இல்லைங்க, அதுக்கு மேலேயே ஒரு வார்த்தை கிடையாது. அப்போது தன்னை அலீம்னு குர்ஆனில் அல்லாஹ் பறைசாட்டக்கூடிய அதே மாதிரி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஷாராவாகவெல்லாம் இந்த முகம்மது இப்படிப்பட்டவங்க என்றெல்லாம் சொல்ல இல்லை. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நம்ம சொல்ல வேணும். திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபிமார்களை சொல்லுவான். சொல்லும் பொழுது, அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களை அழைத்து சொல்லுவோம். எப்படி ஒரு எஜமானன் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து பேர் சொல்லி கூப்பிட்டு நீ இந்த வேலையை செய், நீ இப்படி போ, இங்கே வான்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாளருடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா நபிமார்களையும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? சில நபிமார்களுடைய வரிசையை குர்ஆனில் சொல்லலாம், பேரை சொல்லி வாங்க நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க சொல்லுவான். உதாரணத்துக்கு யா ஆதமோ, ஆதமே வாங்க, என்ன செய்யலாம்? ஆதம் என்ன செய்யலாம்? யா ஆதம், மனித தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே என்ன செய்யலாம்? யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் போய் சொர்க்கத்தை கூட்டணம் பண்ணுங்க சொன்னானா இல்லையா? கூப்பிட்றான், வாங்க ஆதமே நீங்கள் போய் கூட்டணம் பண்ணுங்க. அதே மாதிரி யா நூஹு ஹுபித் பிஸலாமின் மின்னா, நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா கப்பலிலே பாதுகாத்து பெரும் பிரளயத்தை கொடுத்து உலகத்தை எல்லாம் மூழ்கடித்தான். அது பல மாதங்களுக்கு பிறகு அது பூமிக்கு இறங்க ஆரம்பிக்குகின்றது. பூமியில் இறங்கும் பொழுது சொன்னால், யா நூஹு, நூஹே சலாமத்தாக இறங்கிக்க கீழே, உலகத்தில் போய் மக்களை நீ கூட்டம் செய், போய் வாழ்ந்துக்கோ, நீ இறங்கி விடு, ஓ நூஹேன்னு கூப்பிட்றான். யா நூஹு வா. சரி, அடுத்து இந்த யாங்கிற வார்த்தையை பார்க்கணும், அழைக்கக்கூடிய வார்த்தை ஓன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி யா ஜக்கரியா இன்னான் உபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வயோதிக காலத்தை 90 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் மனைவி மலடியாக இருக்கும் சூழ்நிலையிலே எனக்கு குழந்தை வேணும்னு அல்லாட்ட கேட்குறாங்க. நீ தான் எல்லா சக்தியும் படித்தவனாச்சே, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்கும் பொழுது அழைச்சி சொன்னான், யா யஹ்யா யா யா ஜக்கரியா இன்னான் உபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே உங்களுக்கு நான் உங்களுடைய துஆவை ஏற்று ஆம்பளை பிள்ளை ஒன்று உங்களுக்கு பிறக்க போகுது, யஹ்யா என்ற பிள்ளை பிறக்க போகுது என்பதை அல்லாஹ் யா ஜக்கரியான்னு கூப்பிட்டு சொன்னான். அப்போ குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தை யஹ்யாவையும் அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிட்றான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, உமக்கு சொல்லப்படக்கூடிய வேத செய்திகளை ஏடுகளை
நீ மிக கவனமாக பற்றி பிடித்து அமல் செய்யும் மக்களுக்கு சொல்லுங்க யஹ்யாவேன்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூப்பிட்றான் பேர் சொல்லி, யா மூசா இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லான, மூசாவே நான் தான் உன் ரப்பு, என்னத்த ஒரு ரப்பெல்லாம் கிடையாது மூசா அழைச்சி சொல்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேர் சொல்லி கூப்பிட்றான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுல பார்த்த மாதிரி மெய்ப்பிப்பதற்கு தன் மகனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க குர்பானி செய்வதற்காக வேண்டி. அங்கே இறக்குறான், என்ன சொல்கிறான், வனாதைனாஹு ஐயா ஜக்கரியா ஐயா இப்ராஹிம அது சத்தக்தர் ரூயா, இப்ராஹிமே நாம் உமக்கு கனவிலே சொன்னதை மெய்ப்பித்து விட்டீர் அப்படின்றான். இப்ராஹிமேன்னு கூப்பிட்றான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய, இந்த பூமியில் இருந்து பூமியில் உங்களை இல்லாமல் ஆக்கி என் பக்கம் உயர்த்த போகிறேன். என்ன இங்கே விளங்கணுங்க, இந்த அன்வார்களை எல்லாம் ஓ ஈசாவே மூசாவே பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்றான். என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே குரானை பிரட்டி பிரட்டி பார்த்தாலும் கூட எங்கேயுமே யா முஹம்மத் இல்லை. எப்படி ரசூலுல்லாஹை பார்த்து ஓ முஹம்மதே இப்படி செய்யுங்க எல்லாம் சொல்லலை. நபி அவர்களை ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறான், மிக உயர்ந்த அந்தஸ்து. நபி அவர்களையும் கூப்பிடுறான்ல, கூப்பிடும் பொழுது கண்ணியமா பதூசா பவ்யமாக கூப்பிடுறான். என்ன சொல்ல தெரியுமா, யா ஐயுஹர் ரசூல், சிறப்பு பேர் வச்சு சொல்கிறான். முகம்மதுலாம் கிடையாதுங்க, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹன் நபி. யார் நம்ம ரசூலுல்லாஹ் கூப்பிடும் பொழுது பேருகிற அந்த முகம்மது ஓ முகம்மதுங்கிற வார்த்தை குரான்லே கிடையாது. முகம்மது ரசூலுல்லான்னு இருக்கு. முகம்மது அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக இருக்க தவிர நேரடியாக மற்ற நபிமார்களை எல்லாம் ஓ செய்யாத செய்ய பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டான் இல்லையா, அப்படி ஒரு வார்த்தை குரான் எல்லாம் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறான், யா ஐயுஹர் ரசூல், ஓ கண்ணியத்திற்குரிய ரசூலே, யா ஐயுஹன் நபி மதிப்பிற்குரிய நபி அவர்களே. அப்புறம் பாருங்க, யா ஐயுஹல் முஸம்மில், போர்த்தி அமர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய நபியே, போர்த்தி உட்கார்ந்துக்கிறாங்க. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், யாசீன் தாஹா, இப்படித்தான் எல்லாம் அழைச்சிருக்கிறான். எங்கேயுமே யா முகம்மதுங்கிற வார்த்தை எல்லாம் குரானில் சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருக்கிறான். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் இவர் சபுர் பொறுமை செய்கிறவர், இவர் சுக்குர் செய்கிற நபி, இவர் ரொம்ப சாலிஹானவர் எல்லாம் சொன்னோம் இல்லையா. நபி அவர்களை சொல்லும் பொழுது எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த குணங்கள் நற்குணங்கள் நல்ல தன்மைகள் என்று உலகத்தில் என்னவெல்லாம் இருக்குமோ, எதையெல்லாம் சிறப்புன்னு நம்ம சொல்லுவோமோ, எப்படி இருந்தாக்கா நல்ல தன்மைன்னு சொல்லுவோமோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகள், இந்த கல்யாண குணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவைகள் அனைத்திற்கும் மேலாக நீங்கள் இருக்குகின்றீர்கள். இன்னக்க ல அலா ஹுலுகின் அதீமுன்ட்டான். எந்த அலீமுங்கிற வார்த்தையை அரிசிக்கு சொன்னானோ, எந்த அலீமுங்கிற வார்த்தையை நான் அலீமுன்னு சொன்னானோ, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதுக்கு மேலே ஒன்று இல்லை என்பதாக இந்த வார்த்தை எல்லாம் உபயோகித்தானோ, அந்த அலீமுங்கிற வார்த்தையை நபி அவர்கள் நீங்கள் பிரம்மாண்டமான தன்மை உள்ளவர் அப்படின்ட்டான். அதுவும் நேராக சொல்கிறான், தாங்கள் அந்த ஈசா அந்த மூசான்லாம் சொல்லலை, அவங்கள சொன்ன மாதிரி நீங்கள். அது மட்டுமல்ல, இன்னக்க அதில் இலக்கணம் பார்க்கணும். இன்ன என்றால் நிச்சயமாக, நீங்கள் இன்னக்க நிச்சயமாக நீங்கள். அதில் ல அலான்னு ஒன்று இருக்குது. லானாக்க சத்தியமாக, நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் அனைத்து குணங்களுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு தான். சிறப்பான குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா சொல்லல, அதான் அங்கே பார்க்கணும். நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குது, நல்ல தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்னா சொல்ல இல்லை. நற்குணங்கள் என்று எவைகளை எல்லாம் உலகத்திலே சொல்லப்படுமோ
அவைகள் அனைத்திற்கும் நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்ட்டான். அலாங்கிற வார்த்தை மீதுன்னு அர்த்தம், மேலேன்னு அர்த்தம். அப்போ எல்லா நற்குணங்களுக்கு மேலாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு உயர்ந்த தன்மை உள்ளவங்கன்னு சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு ரூஹுல் பயானுங்கிற தஃப்சீரில் ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிறப்புகளும் குணங்களும் தன்மைகளும் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீ சொல்லி முடிக்க முடியாமல் உயர்வான தன்மை என்று சொன்னால், இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குது, அதிசயங்கள் இருக்குது, நியாமத்துகள் இருக்குது. ஒரு பாட்டு கூட பாடினான் ஒரு கவிஞன், அதிசயங்கள் அசந்து போகும், எல்லா அதிசயத்துக்குமே நீந்தான் அதிசயம்னு ஒரு பொம்பளை பார்த்து பாடினான். அதிசயம் எல்லாம் அசந்து போகக்கூடிய அதிசயம் நீன்னு சொல்லிட்டு யாரை பாடுறான், ஒரு பொம்பளையை சொல்கிறான். அப்போ அவ்வளவு அதிசயம் உலகத்தில் இருக்குது. அது மட்டுமா, அவ்வளவு ஹசானாக்கள் இருக்குது உலகத்தில், அவ்வளவு நியமத்துகள் எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? உலக நியமத்துகள் நிறையா இருக்குது. இந்த எல்லா நியமத்துகளையும் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அதே குர்ஆன்ல சொல்கிறான், நபி அவர்களை நீங்கள் சொல்லிடுங்க, புல் மதா உத்துன்யா கலீல் அப்படிதான். இந்த உலகில் உண்டான எல்லா நியமத்துகளும் எல்லா சிறப்புகளும் அற்பம் அப்படிங்கிறான், கொஞ்சோண்டு தான் அப்படிங்கிறான். இந்த உலகத்துள்ள நியமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது நம்மளால், அவ்வளவு நியமத்துகள் உலகில் கொட்டி கிடக்குது. இந்த எல்லா நியமத்துகளை விடவும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, அதிகமானவர்கள். உலக நியமத்துகள் அனைத்தும் கலீலானது, கொஞ்சம் அற்பம். ஆனால் நபியை தாங்கள் எப்படிப்பட்டவங்க, அவீமுன் பிரம்மாண்டமான மிக உயர்ந்த சிறப்புள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ பெருமானார் அவர்களை ஹுல்கே அவீம், பிரம்மாண்டமான குணங்கள் அனைத்திற்கும் மேலாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உலகத்தில் எந்த நற்குணங்களை எல்லாம் பேசப்படுமோ அவைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து தான் வந்தது. நீங்கள் காட்டின வழி தான் அது, அந்த வழியை நீங்கள் நடக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் அதுக்கெல்லாம் மேலே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை சொல்ல செய்கிறான். அரபியில் இந்த ஹுல்குங்கிற வார்த்தை சொல்கிறான் குர்ஆனில், ஹுல்கு அலீம், பிரம்மாண்ட குணம். இந்த ஹுல்குனா என்ன அப்படின்னு கேட்டால், அகராதியில் பார்த்தோம்னா இயல்பான தன்மை. பிறக்கும் பொழுது அந்த பிறவி குணம்னு சொல்கிறாங்க இல்லையா, பிறவி குணம் அது போவாது சொல்கிறோம், வாஸ்தவம் தான். எல்லோரும் வலது கையில் சாப்பிட்றோம், வலது கையில் வேலை செய்கிறோம். சில பேர் என்ன செய்கிறாங்க, இடது கையில் தான் எழுதுறாங்களா இல்லையா? கிரிக்கெட்டில் கூட விளையாடுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டர்மா பந்து போடுறதுக்கு பயங்கரமாக போடுவான். அவனை கூப்பிட்டு நீ சோத்து கையில் போடு பந்துன்னா போட முடியாது அவனால். லெஃப்ட் ஹேண்ட் யாருக்கு வேகமாக இருக்குதோ அதை தான் எழுதுவான், அதில் தான் அவன் வேலைகள்லாம் செய்வான். இந்த சோத்தாங்கை வலது பக்கம் அவனுக்கு வேலை அவ்வளவுதான் இருக்காது. நம்ம என்ன செய்ய, வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையால் செஞ்சால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது பிறப்பு, மாற்ற முடியாது, எந்த பழக்கத்துக்கு மாறாது அது. அதே மாதிரி சிலர் பேசுனாங்கன்னு சொன்னால் திக்கி பேசுவாங்க, திக்கி பேசுவாங்க, என்னான்னு திருத்தினாலும் திக்கிட்டு தான் இருப்பாங்க. அது பிறப்புலேயே அப்படி இருக்குது, சொல்கிறோமா இல்லையா, பிறவி குணம். அப்போ இந்த ஹுல்குங்கிற வார்த்தைக்கு ஜிபில்லத், பிறக்கும் பொழுதே உண்டான குணம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பிறவி குணம் மாறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸில் வரும் பாருங்க, அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமிஅதும் பிஜபலின் ஸால அன் மகானிஹி. உங்கள்கிட்ட யாராவது ஒரு மலை அது தன் இடத்தை விட்டும் நகர்ந்து விட்டது என்று சொன்னால் இப்போ சத்திப்பூஹு, அதை நீங்கள் ஒத்துக்கங்க, மெய்ப்படுத்துங்க. இங்கே ஒரு மலை இருந்துச்சு, இப்போ காணா போச்சுன்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கங்க. காணா போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்காவை சுற்றி. ஹஜ்ஜுக்கு போகும்போது இருக்கிற இந்த மலைகள் காபா பக்கத்தில் இப்போ இல்லை. உம்ராவுக்கு போகும்பொழுது மலையை காணும், இந்த மலை மேலே ஏறி தான் நாடு போச்சு. அப்போது நீ ஒத்துக்கங்க நீங்கள். ஆனால்
உங்களில் யாராவது வைதா சமயத்தும் ரஜுலின் தகையர அன் ஹுல்கிஹி, அவனுடைய பிறவி குணம் மாறி போச்சு இந்த மனுஷனுக்கு என்று சொன்னால் வலாத்து சந்திப்பு, அதை ஏற்றுக்காதீங்க. பிறவி குணம் மாறாது, அது பிறக்கும் பொழுது உண்டான தன்மை. இதுக்கு தான் ஜிபில்லத் அப்படிம்பாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு சொன்னால், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார்? கலீமுல்லா, அல்லாட்ட பேசுகிறவங்க. அவங்களுக்கு திக்குவாய் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சரளமாக பேச முடியாது. ஆனால் கலீமுல்லா அவங்க அல்லாட்ட பேசுகிறவங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வஹி அனுப்புனான், சில அற்புதங்களை கொடுத்தான். தடி கீழப்பட்ட பாம்பா மாறும், ஜோப்பில் கையை போட்டு எடுத்தாக்க நல்லா பல பலம் நின்றும். இதை எடுத்துக்கிட்டு நீ ஃபிரௌன்கிட்ட போய் இந்த ஆதாரங்களை எல்லாம் காட்டி நபின்னு சொல்லுங்கள், நம்ம வழிக்கு அவனை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யா அல்லாஹ், எனக்கு சாதகமாக வ அஹி ஹாரூன ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், நான் மட்டும் போனால் எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ சரியாக வராது. என் தம்பி இருக்கார் இல்லையா ஹாரூனு, அவரையும் கொஞ்சம் கூட நீ நபியை ஆக்கி அனுப்பிவிட்டேன்னு சொன்னால் அவர் பேசுவார். என் தம்பி என்னை விட நல்ல பேசும் நாவு தன்மை உள்ளவர். அஃப்ஸஹு மின்னி லிசானன், பேசுவதில் வன்மையுள்ளவர், நல்லா பேசுவார், அவரையும் சேர்த்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சரி, 2 பேர் அனுப்புங்கன்னு சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்துருக்கு. அப்போது இந்த ஜிபில்லத் என்ற இந்த அசல் பழக்கம் மாறாது என்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே யாரையும் பார்த்து நற்குணங்களை கற்றுக்கல, எந்த வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்க இல்லை, எந்த புக்கை பார்த்து படிக்கலை, யாரும் அவரை அப்படி செய்ய இப்படி செய்ய இந்த நேரம் நடந்து போய் இடது பக்கமாப்பா வலது பக்கமாப்பா இப்படியே சொல்லிக்கிட்டு கொடுக்கல. அவங்களுடைய பிறவி குணமே அப்படி தான் இருந்துச்சு. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகங்கிறாங்க இல்லையா, நற்குணத்துடைய தாயகம். அப்போது அவர்கள்தான் நற்குணங்களுக்கெல்லாம் தாயாக இருந்தவர்கள். அவர்களிடம் தான் வெளி வந்துச்சு. இதை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சிரமப்பட்டு தங்களை நல்லவராக ஆக்கிக்கிறாங்களோ, இவ்வளவு நல்லவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் தன்னுடைய நற்குணத்தோடு நடந்துக்கிட்டாங்க, எதிரிகளிடவும் நற்குணமாக நடந்துக்குவாங்க, போர் படையில் நம்ம நடந்து கொள்ளுவாங்க. போன வாரம் சொன்ன மாதிரி அந்த ஃபத்தஹ் மக்கா வெற்றி அடைந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பயந்தாங்க எல்லாரும். என்ன ஆகுமோ, என்ன செய்வாங்களோ என்பதாக சொல்லி இந்த வஹஷிங்கிறவர் சொல்லாமல் விட்டேன். வஹஷின்றக்காரே அவர்கிட்ட கொலை பண்ணவர் யாரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த உஹது போர்க்களத்தில் வச்சு எந்த அளவுக்கு வெட்டினார்னு கேட்டால், அந்த ஹிந்தாங்கிற பெண்ணு சொல்லி அனுப்புகிறாங்க, என்னுடைய கணவனை பதிலில் கொலை பண்ணிட்டார். யார்? ஹம்ஸா. அவரை வெட்டணும், துண்டு துண்டாக ஆக்கணும். நான் அந்த போர்க்களத்துக்கு வருவேன், வந்தேன் என்று சொன்னால் அவருடைய ஈரல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் கடிக்கணும். நான் ஈரக்கொள்ளை எடுத்து கடித்து துப்பணும். நான் அவ்வளவு வெறி, அவ்வளவு வெறி. அதே மாதிரி செஞ்சாங்க அந்த பொம்பளை. அப்படிப்பட்ட ஹிந்தா இருக்கிறாங்க. பயங்கரமாக காசு வாங்கிட்டு கொலை செஞ்ச அந்த வஹஷி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைந்து மக்காவுக்கு போயிட்டா 2 பேரும் கொலை நடக்குது. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணோமே என்பதாக சொல்லி இருக்கும் பொழுது ரொம்ப லேசாக சொல்லிட்டாங்க. எந்த மனிதருக்கு வரும், யாருக்கு வரும்? நிச்சயமாக பழக்கப்பட்டவங்க, படிச்சுட்டு நான் கற்றுக்கிட்டு வந்தேன் வராது. அது பிறக்கும் பொழுதே வருது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் மன்னிச்சு போங்க, யாருக்கு எந்த தண்டனையும் இல்லை என்பதாக சொல்லி மிக லேசாக கடந்து போகிறாங்க. இதுதான் நற்குணங்கள். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவும் கூட நற்குணங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதனை பெருமானார் அவர்கள் நற்குணங்களுடைய அந்த வரிசைப்படுத்தும் பொழுது பல ஹதீஸ்களை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன ஹுஸ்னுல் குல்கி யப்லுகு பிசாஹிபிஹி தரஜத்த சாயிமி வல் காயிமி. ஒருவருக்கு நல்ல குணம், நல்ல தன்மை, பிறரை பார்த்து மகிழ்ச்சி, அவரை பார்த்து மகிழ்ச்சி அடையணும், நல்ல
சதக்கா, நல்ல தர்மம், பிறருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா, அவரே எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த குணம் இருக்கிற வரைக்கும் நோன்பாளியாகவே இருந்தா, நின்று தொழுகிட்டே இருந்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி நன்மைகளை எல்லாம் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நற்குணமுள்ளவருக்கு எல்லாம் நோன்பாளி நின்று வழங்கக்கூடிய அந்த அமல்கள் செய்யக்கூடிய அமல்களை போல் நல்ல நன்மைகள் எழுதுகின்றான். அதே மாதிரி லைஸ ஷையுன் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னுல் குல்க், கியாமத்தில் நன்மைகள் இருக்கும் பொழுது இந்த நற்குணத்திற்கு நிகரான வேறு ஒரு எடை கிடையாது. நற்குணத்தை எல்லாம் நிற்பானாம். தொழுகை, நோன்பு, சக்காத்துடைய நன்மைகளை விடவும் இந்த நல்ல குணமாக எல்லாத்தையும் நடந்துக்கிட்டாரு இல்லையா, இதற்குண்டான அந்த எடை மற்ற எந்த அமலுக்கும் இருக்காது சொல்லி காட்டுறாங்க. ஹுஸ்னுல் குல்கி யுதீபுல் ஹதாயா கமா துதீபு ஷம்சுல் ஜலீத். இந்த நற்குணம் என்பது ஒருவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் இந்த நல்ல குணம், இரக்க சிந்தனை, நற்பண்புகள் அவனிடம் குடிகொண்டு இருக்குமேயானால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து போய் விடுகின்றன. எப்படி கடுமையான சூரிய ஒளியிலே ஐஸ் கட்டியை வைக்கப்பட்டால் எப்படி அது கரைந்து தண்ணீராக போய்விடுமோ அதுபோன்று நல்ல குணமுள்ளவர்களுடைய பாவங்கள் கரைந்து விடுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பல செய்திகள், வரலாறுகள் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க ஜனங்க, நீங்கள் இவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிறீங்க, இவ்வளோ பெரிய எதிரிகள் எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியலையே, உங்களுக்கு மனசில் ஒரு இறுக்கம் இல்லையா, ஒரு பயம் இதாக இல்லையா, அதாவது வருத்தமே இல்லையா அவங்க கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரி, நான் நல்ல தன்மையோடு நடந்து கொள்ளுகின்றேன் என்பதற்காக வேண்டி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கோர்ட்டில் போக்குவரத்துலலாம் காசு கொடுத்தா ஒரு தீர்ப்பு, இல்லைன்னா வேறு மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய உலக நடைமுறையெல்லாம் பார்க்குறோம், கட்ட பஞ்சாயத்து போக்குவரத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஸல்லல்லாஹு சொல்ல வைக்கிறான், உங்களுக்கு நான் நீதமாக நடந்து கொள்வதற்காக வேண்டி என்று எந்த ஒரு லாபத்தையும் நான் எதிர்பார்ப்பதில்லை, எனக்கு எந்த ஒரு லாபம் இல்லை, அப்படித்தான் நேர்மை தான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அது மட்டுமல்ல, வமா அன மினல் முத்தகல்லிஃபீன், அந்த மாதிரி நற்குணத்தோடு நடந்து கொள்வதில் எனக்கு எந்தவித சிரமமும் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல வேண்டிய சிரமமும் இல்லை, எந்த கஷ்டமும் மனசில் வராது, அப்படித்தான் நடக்க வரும். ஏன்னா ஜிபில்லத்து, அது பிறந்த பிறப்பு தன்மை அப்படி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மிக உயர்ந்த தரத்திலே, அதீமான தரத்திலே அவர்களுடைய நடப்பு, பேச்சு, வார்த்தை, அவர்கள் காட்டிய வழிமுறை அனைத்துமே இருக்குகின்றது. இந்த உலகத்துடைய நியமத்துகள் எல்லாம் அற்பமானவை. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கீர்த்தியும் உயர்வும் சிறப்பும் கண்ணியமும் இருக்குகின்றது. அது இந்த உலகத்தை நியமத்துகளை எல்லாம் நீங்கள் எண்ணி முடித்தாலும் கூட நபிகளாருடைய அந்த கீர்த்தியை, குணத்தை, சிறப்புகளை நீங்கள் கணக்கி விட்டு விட முடியாது என்பதாக சொல்லி அந்த தஃசீர் எழுதி காட்டுவாங்க. எனவே அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த பிறந்த மாதத்துடைய இறுதி நாள் இது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அந்த குணநலன்களையும் அவர்களுடைய சிறப்புகளை குறித்த மாசுபுரணம் பயான்களில் பார்த்தோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நமது வழிமுறைகளாக ஆக்கி நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஷஃபாஅத்தில் கியாமத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் என்னையும் உங்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.